அக்குனித்தி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்குனித்தியின் அன்பு வணக்கங்கள். செல்போன், லேப்டாப், டிவி, சிஸ்டம் இதை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு, அதுவும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு கழுத்தெலும்பு தேய்மானம், கை மரமரப்பு கண்டிப்பாக வரும் என்று நிறைய சேனலில் வீடியோ பயமுறுத்தக்கூடிய வகையில் இருக்குது இல்லையா? அதுக்கான தீர்வு என்ன? அதாவது அப்படி வராமல் தடுக்கக்கூடிய எளிய ஒரு பயிற்சி முறைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற அந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் அடிக்கடி செஞ்சீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்துகிற செல்ஃபோன்னாலேயோ, டிவி ரொம்ப நேரம் பார்க்குறதுனாலையோ, அல்லது லேப்டாப் அதிகமாக பயன்படுத்துறதுனாலையோ, சிஸ்டத்தில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறதுனாலையோ கழுத்தெலும்பு தேய்மானம் வராது. அப்படி கழுத்தெலும்பு தேய்மானம் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி. இப்போ செல்ஃபோன் ரொம்ப நேரம் இப்படி பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சிலர் கீழே வச்சு இப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் சைடில் இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெவ்வேறு ஆங்கிளில் ஒரு சிலர் பார்த்தோம்னா படுத்துக்கிட்டு இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இப்படி வெவ்வேறு டைரெக்ஷனில் பயன்படுத்தும் போது அதிகபட்சமாக கழுத்தெலும்பும் மண்டையோடும் இணையக்கூடிய C2 C3 தான் பலகீனம் ஏற்படும். அதற்கடுத்து C6 C7, அதாவது 6வது 7வது கழுத்தெலும்பு அல்லது 2வது 3வது கழுத்தெலும்பு, இதில் தான் அதிகமான அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தின் காரணமாக அதில் வரக்கூடிய நரம்புகள், அதாவது எலும்பு இணைப்புக்கு இடையே வரக்கூடிய நரம்புகளில் இரத்த ஓட்ட குறைபாடு ஏற்பட்டு முக நரம்புகளில் பாதிப்போ அல்லது கை நரம்புகள், தோள்பட்டை நரம்புகளில் பாதிப்போ வரும் இல்லையா? இப்போ இது இரண்டையும் மிக எளிமையாக அந்த ஒரு உராய்வு தன்மை, அதாவது அதிக நேரம் பயன்படுத்துறதுனால ஒரு அழுத்தம் ஏற்பட்டு ஒரு உராய்வு ஏற்படும் இல்லையா? அந்த உராய்வின் காரணமாக இரத்த ஓட்ட குறைபாடு ஏற்பட்டு நர்வஸ் வீக்னஸ் வருது. அதாவது கழுத்தெலும்பு தேய்மானத்தினால ரேடியேட்டிங் பெயின், தோள்பட்ட வலி, கை மரமரப்பெல்லாம் வருது இல்லையா? இதுக்கு காலர் பெல்ட் போட்டு இருக்கிறதோ, ட்ராக்ஷன் போடுறதெல்லாம் பர்மனன்ட் க்யூர் இல்லை, ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். இப்போ சொல்கிற பயிற்சியை நீங்கள் அடிக்கடி செஞ்சீங்கன்னா இந்த இரண்டு இணைப்புகளில் உள்ள அந்த தேய்மானம் அல்லது உராய்வு, அதோட பலகீனம் அற்புதமாக சரியாயிடும். நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஷோல்டரை கொண்டு வந்து காதை டச் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதாவது புரிஞ்சா? மூச்சை நல்லா இழுத்து இந்த ஷோல்டரை கொண்டு வந்து காதில் டச் பண்ணுற அளவுக்கு இந்த ஷோல்டரை கழுத்தை வச்சு நசுக்கணும். அப்படி நசுக்கும்போது இந்த நெக் அண்ட் ஷோல்டருக்கான மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரிஞ்சு அதோட உஷ்ணத்தன்மை குறைந்து இரத்த ஓட்டம் அதிகமாகும்போது கழுத்தெலும்பில் வறட்சி ஏற்படாது, இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் வராது. நிறைய பேருக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்து சுலுக்கிக்கிறோம், பிடிச்சிக்கிறோம், அந்த மாதிரியான பிடிப்புகள், தேய்மானங்கள் எதுவும் வராது. இந்த ஒரு மூமெண்ட் செய்யலாம். இது குறிப்பாக நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த மூமெண்ட் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளியில் அதை விட்டு எழுந்திரிச்சு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறோம்னா நம்மளுடைய கைகளை கோர்த்து மேலே உயர்த்தி, அதாவது தலைக்கு மேலே கொண்டு போய் காதோட ஒட்டணும். கையை மேலே கொண்டு போகும்போது மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே கொண்டு போய் காதோட ஒட்டி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணணும். அதாவது கீழே வரும்போது மூச்சை விட்டுக்கிட்டே வரணும். ஒரு குறைந்தது ஒரு 5 தடவை அந்த மாதிரி செஞ்சுட்டு கையை உதறிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃப்ரீ ஆயிடும். இப்போ கையை மேலே உயர்த்தி மூச்சை நல்லா இழுத்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த கழுத்து நரம்புகளில் இரத்த ஓட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். கழுத்து எலும்பு நன்றாக சுருங்கி விரிந்து அதோட ஜாயிண்ட் ஃப்ளூயிட்ஸ் சுரக்கும், ட்ரைனஸ் வராது, தேய்மானம் வராது. கையை கீழே லைட்டாக அப்படி ஒரு சின்ன ஷேக்கிங் அப்படி மூமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ அப் அண்ட் டவுன் பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆயிரும். இதனால் கழுத்தெலும்பு தேய்மானம் போன்ற பாதிப்புகள் வராது. ஆனால் இதை குறைந்தது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 hours once, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மூமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதுமே ஒரு செயலை தொடர்ந்து செய்யும்போது ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா அந்த செயல்னால் சில பாதிப்புகள் வரதான் செய்யும். அப்போ அதை புரிந்து கொண்டு எந்த ஒரு செயல், இப்போ குறிப்பாக கை கீழே தொங்கப்பட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறோம்னா அதுக்கான ஆப்போசிட் மூமெண்ட்ஸ் கொடுத்தா தான் அதுக்கான ரிலாக்ஸேஷன்.
இப்போ நின்றுக்கிட்டே இருக்கிறவர் கொஞ்சம் நேரம் உட்காந்தா அதுக்கான ரிலாக்ஸேஷன். உட்காந்தே இருக்கிறவர் கொஞ்சம் தூரம் எந்திரிச்சு நடந்தால் ஒரு ரிலாக்ஸேஷன். ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்கிறவர் கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சா ஒரு ரிலாக்ஸேஷன். ரொம்ப நேரம் படுத்தே இருக்கக்கூடியவர் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தால் தான் அதுக்கான ரிலாக்ஸேஷன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கான ஒரு எதிர் செயல் செய்தால் ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அதாவது ஒரு செயலை தொடர்ந்து செய்வதால் வரக்கூடிய பாதிப்புகள் வராது. புரிஞ்சிருச்சா? இந்த ஒரு எளிமையான பயிற்சியை நீங்கள் அடிக்கடி செய்து உங்களுடைய கழுத்தெலும்பு தேய்மானம் பாதிப்பு வராமல், உங்களுடைய கை மரமரப்பு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.